மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? நாயர் நான் எவரு மெக்கோனே ஹூ ஆம் ஐ நான் யாரு? இன்றைக்கி வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்களும் இந்த மாதிரி பர்சனாக அதாவது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டீங்களா, அதாவது ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு, வாட் எவர் ஏதோ ஒரு ஆப்போட லாகின் பண்ணி அதோட பாஸ்வேர்டு மறந்துட்டீங்களா, ஈஸியாக வந்து எப்படி ரெக்கவரி பண்ணலாம் தான் தெரிஞ்சிக்க போகிறோம். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த மெயில் ஐடி வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும், அதில் போய்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் மேனேஜர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக மறந்த பாஸ்வேர்ட்லாம் இதில் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும், நீங்கள் அதை வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆப் லாகின் பண்ணும்போது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து பாஸ்வேர்டு சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து இதில் வந்து பாஸ்வேர்டு மேனேஜரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் எப்படி சேவ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ வாட் எவர் எந்த ஒரு ஆப்பை வந்து லாகின் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட சைட்டோட நேம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மேனேஜரில் ஷோ பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம்.